மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் முன்னாள் தேசிய தலைவர் டத்தோ RRM கிருஷ்ணன் மறைவிற்கு நேற்று நடைபெற்ற மஇக 79வது தேசிய பேராளர் மாநாட்டில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அம்மன்றத்தின் 4வது தேசிய தலைவராக கடந்த 1989ஆம் ஆண்டில் பொறுப்பேற்ற அவர் நேற்று நவம்பர் 16ஆம் தேதி விடியற்காலை இறையடி சேர்ந்தார். இள வயதில் பொது வாழ்வில் ஈடுபாடு கொண்ட RRM கிருஷ்ணன் சமுதாய உணர்வும் தமிழ் மொழி பற்றும் மணிமன்ற வளர்ச்சிக்கு பெரிதும் வித்திட்டது. அன்னாரின் சீரான தலைமையில் தமிழ் மணி மன்றம் இளைஞர் அமைச்சின் பாராட்டை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இளைஞர் மணிமன்றத்தின் பொறுப்பிற்கு பின் தொடர்ந்து முன்னாள் தமிழ் இளைஞர் மணிமன்ற உறுப்பினர் தேசிய பேரவை என்ற பெயரில் புதிய அமைப்பை உருவாக்கி மணிமன்ற மூத்த உறுப்பினர்களை இணைத்து கொண்டு தமது சமூக பணிகளில் நட்சத்திரமாக வலம் வந்தவர். தமிழ் மணிமன்றத்தை தவிர்த்து மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்தின் தேசிய தலைவராகவும் பொறுப்பேற்றிருந்த டத்தோ RRM முன்னாள் மாணவரே தமிழ் பள்ளிகளின் அரண் என்ற முழக்கத்தின் கீழ் நாட்டின் தமிழ் பள்ளிகளின் நிலைத்தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் தன்னார்வ தொண்டில் ஈடுபட்டு சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளார். மஇக சிரம்பான் தொகுதி நிரந்தர தலைவருமான மறைந்த டத்தோ RRM கிருஷ்ணன் உடலுக்கு சமூக, அரசியல் மற்றும் இளைஞர் அமைப்புகளின் தலைவர்கள், பொதுமக்களின் இறுதி மரியாதைக்கு பிறகு இன்று நவம்பர் 17ஆம் தேதி அன்னாரின் உடல் போர்டிக்சன் சுவா பெத்தோங் இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.